கைஸ் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து ரம்ஜான் வந்து எப்படி நமக்கு ஃபுல் டே போச்சு, எப்படி நாங்க செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதா இத ஒரு விளாகா பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரம்ஜான் அன்னைக்கு நம்ம எடுத்தோம். ஆனா இதுக்கு எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ண டிலே ஆயிடுச்சு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாதம் ஃபுல்லாக நோன்பு வச்சுட்டு நம்ம அன்னைக்கு ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ நாளே வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நாளே வந்து மாவு வந்து காலையிலேயே ஆட்டி வச்சிட்டேன். ஸோ ஈவினிங் நல்லாவே வந்து பொங்கி வந்துருச்சு. இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து மார்னிங் வந்து இட்லி ஊற்றிக்கலாம். ஸோ நாளே அன்னைக்கு தேவையான ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ மார்னிங் டிஃபனுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பூவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை நம்ம கட்டி வச்சிட்டோம். ஈவினிங்கே கட்டி வச்சாச்சு. நம்ம எடுத்து இதையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். மருந்தாணி தான் பறிச்சிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நைட்டு வைக்கிறதுக்கு நம்ம ஈவினிங்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து படுக்கும்போது நம்ம வச்சுட்டு படுத்துடலாம் சாப்பிட்டுட்டு. ரம்ஜான் வந்துட்டாலே நாளே எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். மருந்தாணி, மாவாட்டுறது, பூ கட்டுறது, அப்புறம் ஜாமான் எல்லாமே சமையலுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே வாங்குறது. ஸோ எல்லாமே நாளே ரெடி பண்ணிடுவோம். ஸோ அப்போ தான் அன்றைக்கி நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு நாளே ரெடி பண்ணி வச்சுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட அரைச்சி வச்சுருவோம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மறுநாள் செய்கிறதுக்கு. நாளே ரொம்பவே பரபரப்பாக இருக்கும். என்ன செய்யலாம், என்ன வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பரபரப்பாக செஞ்சிட்ருப்போம். நைட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு மருதாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மருதாணி கோன்லாம் எல்லோரும் பசங்க எல்லாருமே போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் தான் மருதாணியில் வச்சு டிசைன் வந்து போட ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எப்போதுமே இந்த புள்ளி தானே வைக்கிறோம், இந்த வாட்டி ஒரு டிசைன் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பசங்க எல்லோரும் வந்து இந்த சைடு வந்து கோன் போட்டுட்ருந்தாங்க. ஸோ என்ன தான் நம்ம எவ்வளோ தான் டிசைன் போட்டு நம்ம கையில் வந்து கோன் போட்டாலும் அந்த மருதாணியில் கொஞ்சோண்டு புள்ளி வச்சு டிசைனே இல்லாமல் போட்டாலுமே கைக்கு ஃபுல்ஃபில்லாக ஆன மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய நாத்தனார் தான் எனக்கு வந்து போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ நான் கைக்கு வந்து அவங்களுக்கு வந்து போட்டுட்டு பசங்களுக்கெலாம் போட்டு விட்டாங்க. போட்டுட்டு அப்புறம் நான் வந்து கைக்கு மட்டும் உள்ளங்கையில் மட்டும் மருந்தாணி வச்சுட்டு ஸோ இந்த சைடு வந்து டிசைன் போட்டு விட சொன்னேன். ஸோ அதெல்லாம் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. எல்லாமே ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு மணியை பார்த்தா 10:45 ஆயிடுச்சு. சரி போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல வெள்ளன எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டோம். மார்னிங் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. ஸோ எந்திரிச்சு வெளியில் வந்து பார்த்தா கருமுருன்னு அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லார் வீட்லேயுமே அவ்வளோ பரபரப்பாக வேலை வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ எங்கள் தெருவு ஃபுல்லாகவே முஸ்லீம்ஸ் தான் அதிகம். ஸோ அதனால வந்து நிறைய எல்லார் வீட்லேயுமே காலையில் ஒரே மிக்ஸி சவுண்டு, கிரைண்டர் சவுண்டுமா கேட்டுட்டு இருந்துச்சு. எல்லார் வீட்லேயும் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வந்து நம்ம சீக்கிரமே வந்து தொழுக போகணும் காலையில். ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தொழுக போயிட்டு வந்தால் தான் கரெக்டாக வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு அந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம தொழுக போயிட்டு வந்துட்டு எதுவுமே ரெடி பண்ண முடியாது, டிலே ஆயிரும். அதனால் காலையில் எல்லாருமே வெள்ளனை எழுந்திரிச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தொழுக கிளம்பிடுவாங்க குளிச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்லேயுமே இன்றைக்கி வெள்ளனை எழுந்திரிச்சு எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காலையிலேயே மட்டன், சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு மதியத்துக்கு வந்து சமைக்கிறதுக்கு. ஏன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். ஸோ நம்ம காலையிலேயே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சாச்சு. இப்போ வந்து இங்கிட்டு என்னோடய மாமியார் வந்து வட்டலப்பத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு வந்து வட்டலப்பத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த சைடு வந்து இட்லி ஊற்றி சட்னி வந்து அரைச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெடி பண்ண போகிறது வட்டலப்பம் செஞ்சு கேசரி, வடை, உளுந்த வடை, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார், இட்லி இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த சைடு வந்து நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நானே என்னோடய மாமியார் தான் எழுந்திரிச்சு வேலை பார்த்துட்ருந்தோம். சரி எங்கள் 2 பேருக்கும் டீ வந்து போட்டு எடுத்துட்டோம். சரி கொஞ்சம் இதாக இருக்குது, காலையில் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீ வந்து போட்டு எடுத்தாச்சு. அடுத்து சட்னி வந்து ரெடி பண்ண போகிறேன். பரபரப்பாக எல்லாமே சமைச்சு கிச்சனையும் க்ளீன் பண்ணி எல்லாமே வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து தொழுக போகிறதுக்காண்டி இனிமேல் குளிச்சுட்டு நம்ம வந்து புது ட்ரெஸ் போட்டு தொழுக வந்து கிளம்ப போகிறோம். குளிச்சுட்டு எல்லோரும் புது ட்ரெஸ்லாம் போட்டு தொழுகிறதுக்கு தான் வந்து கிளம்பியாச்சு. ஸோ அறந்தாங்கில பெண்களுக்குன்னு மண்டபத்தில் தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே தான் நம்ம வந்து தொழுக போகிறோம். இவ்வளோ நாள் நாங்கள் வந்து தொழுக போனது கிடையாது. எங்கள் தெருவில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்து தொழுவோம். இந்த டைம் வந்து சரி அங்கே போய் தொழுது பார்க்கலாம், நிறைய பேர் அங்கே வருவாங்க. ஸோ அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து இந்த டைம் வந்து கிளம்பி போனோம். போதே செம்ம கூட்டம், நிறைய டிராஃபிக் ஆயிடுச்சு. ஸோ நிறைய கூட்டம் வந்துருந்துச்சு. ஸோ ஜென்ஸுக்கு தனியாக பள்ளிவாசலில் வச்சுருந்தாங்க, பெண்களுக்கு வந்து மண்டபத்தில் வச்சுருந்தாங்க.
இங்க வந்து நல்லாவே கூட்டம் இருந்துச்சு. நல்லா இப்ப நாங்க வர டைமிங்ல சீக்கிரமே வந்துட்டோம். ஸோ அப்போ ஃபுல்லா வந்து கூட்டம் இருந்துச்சு. ஆனா தொழுகை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நெறைய கூட்டம் வந்துருச்சு. ஃபுல்லாவே உட்கார கூட இடமே இல்ல. அவ்ளோ அந்த அளவுக்கு நெறைய கூட்டம் வந்துருச்சு. நல்லபடியா தொழுதுட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண வச்ச எல்லாமே எடுத்து வச்சு சாப்பிட உட்காந்தாச்சு. எல்லாமே நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே உட்காந்து ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டாச்சு. ஸோ 1 மாதம் ஆச்சு எல்லாரும் காலையில உட்காந்து சாப்பிட்டு. ஸோ அன்னைக்கு 1 மாதம் கழிச்சு எல்லாரோடையும் உட்காந்து அது காலையில சாப்பிடும்போது, அதில கிடைக்கிற சந்தோஷமே தனி. சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் லஞ்ச் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மதியம் வந்து பிரியாணி தான் நம்ம வந்து செய்ய போறோம். ஸோ அதுக்கு தான் வந்து எல்லாமே பரபரப்பா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மதியத்துக்கு வந்து மட்டன் பிரியாணி, தால்ச்சா, மோர் வெங்காயம், ஜாமு, சிக்கன் 65 ஸோ இதுதான் வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ சிக்கன் 65க்கு தான் வந்து மசாலா போட்டு பரட்டிட்டுருக்கோம். இந்த சைடு வந்து ஒரு சைடு வந்து மசாலா போட்டு சிக்கன் பரட்டிட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிட்டுருக்கு. எல்லாமே பரபரப்பா ரெடி பண்ணி முடிச்சாச்சு. கரெக்ட்டா மதியம் சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. ஸோ எங்க வீட்ல கரெக்ட்டா வந்து சாப்பாடு மட்டும் டைமிங்க்கு சாப்பிட்ருவோம். ஸோ மார்னிங் வந்து 9 மணிக்குனா கரெக்ட்டா 9 மணிக்கு சாப்பிட்ருவோம். மதியம் 1 மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம். ஸோ அதே மாதிரி நைட்டு 8 மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம். ஸோ டைமிங் வந்து கரெக்ட்டா அந்த டைமிங்க்கு சாப்பிட்ருவோம். ஸோ நம்ம சாப்பிட்ற டைமிங் கரெக்ட்டா வந்துருச்சு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி பரபரப்பா முடிச்சாச்சு. ஃபேமிலியா எல்லாருமே வாழை இல போட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்டுட்டு மார்னிங்கும் மதியமும் இங்கே சாப்பிட்டாச்சு. ஈவினிங் வந்து அம்மா வீட்டில் தான் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ பசங்களுக்கு வேறு லீவு. ஸோ ஸ்கூல் டைம் இருக்கனால அதிகமாக நான் ரம்ஜான் டைமிங்கில் போகிறது கிடையாது. ஸோ லீவ் டைம் வந்தால் மட்டும் தான் போவேன். ஸோ இந்த டைம் வந்து லீவில் கரெக்டாக சனிக்கிழமை வந்துச்சு. சரி ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்பவே 5 மணி ஆயிடுச்சு. அங்கே போய் சேர்றதுக்கு 7:30 மணி ஆயிடுச்சு. ஸோ இருட்டில் தான் நைட்டில் தான் போனோம். ஸோ அதனால வீடியோ எடுக்கல வீட்டுக்கு போனதை. நைட்டு வந்து அம்மா புரோட்டா, மட்டன் குழம்பு, சிக்கன் 65 எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது நைட்டு வந்து சாப்பிட்டு படுத்தாச்சு. மார்னிங் வந்து டிஃபன் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்னிங் வந்து சீய உருண்டை, பஜ்ஜி, பருப்பு வடை, வட்டலப்பம், மட்டன் கிரேவி, தேங்காய் சட்னி, தோசை, மட்டன் குழம்பு இதுதான் வந்து மார்னிங் வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மார்னிங் இது எல்லாமே சாப்பிட்டாச்சு. மார்னிங் வந்து இதை சாப்பிட்டாச்சு. மதியம் வந்து லஞ்சுக்கு மந்தி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அம்மா வீட்டில் மந்தி தான் வந்து செய்ய போகிறாங்க. சாப்பிட்ட கையோடவே எல்லாமே வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கல. ஸோ ரொம்ப வீடியோ லென்த்தியாக போகும் அப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன். இல்லை மொதல் நாள் பிரியாணி சாப்பிட்டாச்சு. ஸோ இங்கே வந்து மந்தி சாப்பிட்லாம் அப்படின்னு மந்திலாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. செம்மையாக வந்திருக்கு. ஸோ பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மதியத்துக்கு வந்து மந்தி, மோர் வெங்காயம், மட்டன் கிரேவி, முட்டை, மல்லி துவையல், மயனீஸ், சாஸ், தக்காளி சாஸ் இதை வச்சு தான் மதியத்துக்கு வந்து சாப்பிட்டோம். ஸோ அம்மா வீட்டு விருந்து முடிஞ்சிச்சு. ஈவினிங் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து ரம்ஜான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். இந்த டைம் வந்து 1 மாதமாக சாப்பிடாம இருந்ததுக்கு 2 நாளாக ஃபுல் கட்டியாச்சு. என்னென்ன ஆசையெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே செஞ்சு சாப்பிட்டாச்சு. இந்த வருஷம் ரம்ஜான் செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு கூடவே ஆளுங்களை பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.